ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நான் உங்களை பாஸ்டர் ஜான்சன், வேடாப்டிஸ்ட் மினிஸ்ட்ரி, பெரம்பலூர் மாவட்டம். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? கடந்த செய்தியில் நம்ம தேவனுடைய திருத்துவம் என்ற செய்தியை பார்த்தோம். நம்ம சுருக்கமாக பார்த்தோம். இன்றைக்கு நம்ம மனிதனுடைய திருத்துவம் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை நம்ம பார்ப்போம். சுருக்கமான செய்தியை பார்ப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் தோணும், என்ன தேவன் கடவுள் தான் திருத்துவமாக இருக்காரு, திருத்துவ தேவன் அப்படின்னு சொல்கிறோம், மனிதனும் அப்படி இருக்கிறானா அப்படின்னா, ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா தேவன் தம்முடைய சாயலாய் மனிதனை உருவாக்கினார். எனவே தேவன் திருத்துவமாக இருப்பதனால மனிதனும் திருத்துவமாக இருக்கிறான். தேவன் படைத்த எல்லாமே திருத்துவம் தான். உலகத்தில் எல்லா காரியமும், வானம், பூமி, சமுத்திரம், பறவைகள், விலங்குகள் எல்லாமே, உலகத்தில் எல்லாமே திருத்துவமாக மூணாக தான் இருக்குது. எனவே இதை குறித்து நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மனிதனுடைய திருத்துவம், இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? இந்த திருத்துவம்ன்றதை ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ளே 3 காரியம் இருக்குது. அந்த 3 காரியத்தையும் நம்ம சரி பண்ணணுன்றதுக்காக தான். இப்போ ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லப்பட்டு. அதாவது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றுமே இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட வசனம் சொல்லுது. அப்படின்னா இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் என்பது என்ன என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். ஆவி அப்படின்னு சொன்னால் அதுதான் ஜீவன், நம்மளுக்குள்ளே இருக்கிற உயிர். அதுதான் நமக்கு ஒரு இயந்திரம் இருக்குன்னு சொன்னால், அது அதில் எப்படி கரண்ட் இல்லாமல் அந்த இயந்திரம் வேலை செய்யாதோ, அதே போல் நம்ம சரீரத்தில் உயிர், அந்த ஆவி இல்லைன்னா இந்த சரீரம் இயங்காது, அது உயிரற்ற சடலமாக மாறிடும். ஸோ ஆவி, இந்த ஆவி எப்படி நம்ம வெளிப்படுதுன்னா நம்மளோட வார்த்தையின் மூலம் வெளிப்படுது. ரெண்டாவது ஆத்துமா. ஆத்துமா என்பது என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய எண்ணங்களும், சிந்தனைகளும், யோசனைகளும், நினைவுகளும் இதில் அடங்கிய ஒரு கூட்டங்கள் தான் ஆத்துமா என்பது. நம்முடைய ஒரு காரியத்தை பார்க்கும்போது, ஒரு காட்சியை பார்க்கும்போது அதை குறித்த எண்ணம் நமக்கு உண்டாகுது இல்லையா? இந்த எண்ணத்தை உண்டாக்குவதுதான் இந்த ஆத்துமா. இதை இருதயம் என்று சொல்லலாம், இருதயத்தில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்து சரீரம், நம்முடைய உடல், அது நம்ம கண்ணால் பார்க்குறோம், உடம்பை குத்தி நம்ம பார்க்குறோம். இப்படி இந்த 3 காரியத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது பரிசுத்தமாக இருக்கணும், காத்துக்கொள்ளணும், பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். அது 3 பரிசுத்தமாக இருந்தால்தான் அவரோட வருகையிலே நாம் உயிர்த்தெழுந்து அவரோட கூட போக முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வேதம் நமக்கு சொல்லுது. அப்போ இதை பற்றி நம்ம தெரியாமல் இருந்தோம்னா, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ அவரோட வருகையில் போக முடியாது. வசனம் பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அப்படி போடுது. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலோடு கூட ஆகாயத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமாக எப்பொழுதும் கர்த்தர் கூட இருப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது. இப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் வாழணும் முதல்ல அப்படின்னா, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் 3மே கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான். நாம் சரீரப்புறமாக மட்டும் பரிசுத்தமாக வாழ்வது என்பது அது போதாது, வருகையில் போவதற்கு போதாது. எனவே நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய ஆவி பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நம்ம எண்ணங்களும் சிந்தனைகளும் மிகவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாம் வெளியில் பார்ப்பதற்கு வெள்ளை சொல்லுவோம், அதே ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி நம்ம காட்டினா அது ஆண்டவர் பார்க்கறது இல்லை. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறாருன்னு சொல்லப்பட்டுகிறது. அப்போது நம்மளோட இருதயம், அதாவது ஆத்துமா பரிசுத்தமாக இருக்கும், அதுதான் முக்கியம். அதை பண்ணாமல் நம்ம சரீர வெளிப்புற தோட்டத்தில் நம்ம பரிசுத்தமாக காட்டுறது அது மிக முக்கியமான ஒன்று இல்லை. எனவே நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாகணும். அடுத்து நம்முடைய ஆவி பரிசுத்தமாகணும். இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினை ஒவ்வொரு படியாக நம்ம செய்து கொண்டு வர வேண்டும். எனவே இந்த நாளில் இதை கேட்குற நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாகணும். இந்த ஆத்மாவை பரிசுத்தமாக்குவதற்கு தான், அதை ரட்சித்து நம்ம பரிசுத்தமாக கொண்டு வருவதற்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில மனிதனாக பிறந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் அவர் பிதாமத்தில் பிறந்து பேசுகிறார். எதற்காக அப்படின்னு சொன்னால், இந்த ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும், அது பரிசுத்தமாக வேண்டும். இந்த ஆத்மாவில் இருக்கிற எல்லா பாவங்களும் நம்மை விட்டு விலக வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும். அவர் ரத்தம் சிந்தினார். அவர் மீண்டும் வரும் வரைக்கும் நாம் அந்த பரிசுத்தை காத்துக்கொள்வதற்காக தான்
நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உதவியோடு இந்த வேதத்தை கொண்டு நாம் பரிசுத்தமாக வேண்டும். யோவான் 17:17 சொல்லுகிறது, உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உங்களுடைய வசனமே சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு காரியம் இந்த வேதம். நாம் எல்லாரும் வேதத்தை படிக்கணும். இந்த வேதத்தை படித்தால் தான் தெரியும். இதை வேதத்தை படிங்கன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, வேதமே சொல்லுகிறது. ஏசாயா 34:16 சொல்லுகிறது, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சங்கீதம் 1:2 இப்படி சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வேதத்தை தியானிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 5:36 நினைக்கிறேன், அந்த வசனத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவரே சொல்றாரு. ஸோ அப்போ இந்த வேதத்தை நாம் படித்தால்தான், தியானித்தால்தான், ஆராய்ந்து பார்த்தால்தான் இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை எப்படி பரிசுத்தமாக்குவது என்பதை குறித்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். எனவே கேட்குற நீங்க இந்த காரியத்தை குறித்து நீங்க கொஞ்சம் யோசித்து நீங்க இதுக்கு முயற்சி எடுக்கணும். சும்மா வெறும் ஆலயத்துக்கு போயிட்டு வந்தால் மட்டும் பத்தாது. ஒரு ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு ஒரு 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 நாளைக்கு ஒரு அதிகாரம் என்று வேதத்தை வாசித்து கொண்டு இருந்தால் மட்டும் நாம் பரிசுத்தமாகி விட முடியாது. இதற்கான நிறைய காரியங்கள் இருக்கிறது. நாம் தொடர்ந்து பார்த்து செய்திகளை சந்திப்போம். தொடர்ந்து இந்த சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. இன்னும் ஆழமான சத்தியங்களை நாம் பார்ப்போம். இன்றைக்கு நம்ம பார்த்தது மனிதனுடைய திருத்துவம். தொடர்ந்து அடுத்த காரியத்தை நம்ம பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சி நாம் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.